வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி நாளை போலாந்துக்கு பயணம். இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். நாராயணகுருவின் 170வது பிறந்த நாள். கன்னியாகுமரியில் 3 வட்டங்களுக்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல், பாதுகாப்பு படை அதிகாரி பலி. ஜம்மு காஷ்மீரில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 பதிவு. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி உக்ரைனுக்கு செல்கிறார். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி உக்ரைன் செல்கிறார். கடந்த மாதம் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் ரஷ்ய போர் தொடங்கியதற்கு பின்னர் முதன் முறையாக அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி உக்ரைன் செல்கிறார். முதலில் நாளை போலந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி 2 நாட்களுக்கு பிறகு 23ஆம் தேதி போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு செல்ல உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள RG கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பெண் மருத்துவரின் மரணத்துக்கு நீதி கேட்டு அரசு மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவின் பேரில் நேற்று முன்தினம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் பர்தேவாலா, மனோஜ் மிஸ்ரா அமர்வில் வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் சிபிஐ நடத்தி வரும் விசாரணையில் இதுவரை ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், RG கவுர் மருத்துவமனை நிர்வாகம், மேற்கு வங்காள அரசின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து உச்ச நீதிமன்றம் விரிவாக விசாரணை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. ஹரியானாவில் மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதியும், ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. ஜம்மு காஷ்மீரில் இன்று வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கான மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் 27ஆம் தேதி என்றும், 28ஆம் தேதி மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி மனுக்களை திருப்பி பெற கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறும். 2ஆம் கட்டத்தில் 26 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 25ஆம் தேதியும், 3வது மற்றும் இறுதி கட்ட வாக்குப்பதிவு 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 3 கட்டங்களுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள 3 வட்டங்களுக்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆன்மீக தலைவரும் சமூக சீர்திருத்தவாதியுமான நாராயணகுருவின் பிறந்த தினத்தை ஒட்டி இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம், விளவக்கோடு, திருவட்டாறு ஆகிய வட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. இன்று அறிவிக்கப்பட்ட உள்ளூர் விடுமுறைக்கு ஈடாக அடுத்த மாதம் 14ஆம் தேதி அன்று 3 வட்டங்களில் மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வேலை நாளாக இருக்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று தென்காசி, புதுக்கோட்டை, தஞ்சை, நெல்லை, நாகை ஆகிய 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செஞ்சி அருகே நல்லான்பிள்ளை பெற்றால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லான்பிள்ளை பெற்றால் ஊராட்சியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் பங்கேற்றனர். அதன் பின்னர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸ்மார்ட் வகுப்பறையை பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விரைவில் ஆசிரியர் பணியிடங்கள் உயர்த்தப்படும் என்றும் அரசு பள்ளிகளில் ஹைடெக் லேப் கொண்டு வந்துள்ளது. கணினி வழி கல்விக்காக மட்டுமல்லாமல் கிராமப்புற மாணவர்களின் ஆங்கில திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் இருக்குது. இதை பக்கத்தில் வேறு ஸ்கூலில் போய் அவங்க சொல்லிட்டு வரதா சொன்னாங்க. அது எனக்கே இது ரொம்ப புதிதாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னும் அப்கிரேட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக அந்த அப்கிரேடேஷனுக்கு தகுந்தாற்போல் அந்த பள்ளிக்கூடத்துடைய கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டியதான் அரசாங்கத்துடைய கடமை. அதை இப்போ இது ப்ரீவியஸாக அதை விட்டுட்டாங்க. அதை பட் இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு பிறகு உடனடியாக இங்கே தேவைப்படுகிறது ஃபிசிக்ஸ் லேப் அண்ட் கெமிஸ்ட்ரி லேப்பை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அதை கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா ஹைடெக் லேப் இருக்குது இங்கே. ஆனால் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன இப்போ அதற்கும் தனியாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலுக்கு மார்க்ஸ் வச்சுருக்கும் போது அந்த பிள்ளைகள் வந்து தியரியும் கற்றுக்க வேண்டும், ப்ராக்டிக்கலும் மிக மிக அவசியம். தியரி கற்றுக்கும்போது அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறதுக்காக தான் ப்ராக்டிக்கல் செக்ஷனே இருக்குது. ஆனால் அதற்கு இங்கேருந்து பக்கத்தில் போய் ஒரு ஸ்கூலில் போய் இதுங்கிறது அது கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இருந்தாலும் இங்கே இருக்கின்ற நம்முடைய பிடிஏ அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்கள், எஸ்எஃப்சி அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் அதை கோரிக்கையாகவும் கொடுத்துருக்காங்க. நானும் ஆய்வின் போதும் அதை பார்த்திருக்கின்றேன். கண்டிப்பாக அது மிக விரைவாக அதற்கென்று தனியாக இப்போ நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேவைப்படுகின்ற அந்த ஆய்வுகளை நாம் கண்டிப்பாக கட்டித்தருவோம். குடியாத்தத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவர் மூப்பனாரின் 93வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவர் மூப்பனாரின் 93வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மாவட்ட பொருளாளர் பாபு தலைமை தாங்கினார். விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், மாவட்ட தலைவர் அருணோதயம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மூப்பனாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். ஈரோடு அருகே ஏல சீட்டு நடத்தி 12 லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் காசிபாளையம் பகுதியில் உள்ள ஹவுசிங் யூனிட்டில் வசித்து வரும் சோமேஸ்வரன் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவர் தன்னுடன் பணியாற்றி வந்த பிரபா என்பவர் நடத்தி வந்த ஏலச்சீட்டில் இணைந்துள்ளார். இதில் தனக்கு சேர வேண்டிய ஏலத்தொகை பணம் 9 லட்சத்தையும் தனியாக வாங்கிய ரூபாய் 8 லட்சத்தையும் பிரபா தராமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பணத்தை திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமின்றி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன் என்றும் சோமேஸ்வரனை பிரபா மிரட்டியுள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த சோமேஸ்வரன் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். மேலும் பிரபா மீது ஏற்கனவே கோபிச்செட்டிப்பாளையம் குற்றவியல் நீதிமன்றங்களில் காசோலை மோசடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் பிடிவாரண்டில் நீண்ட நாட்களாக தேடப்படும் குற்றவாளி என்பதும் தெரியவந்துள்ளது. நான் கோபி வட்டார கல்வி அலுவலகத்தில் வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி 2017 பணி ஓய்வு பெற்றேன். அங்கு பணியாற்றும் பொழுது அங்கு பணியாற்றி கொண்டிருந்த குடியரசி மற்றும் பிரபா ஆகியோர் ஏல சீட்டு ஒன்றை நடத்தினார்கள். அதை என்னை சேரும்படி கட்டாயப்படுத்தியதால் நான் பணி ஓய்வு பெற்ற பின்னர் ஏப்ரல் 17 அந்த ஏலத்தில் 12 லட்சம் ரூபாய் ஏலத்தில் சேர்ந்து முதல் சீட்டு ஏலத்தொகையை கொடுத்தேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை ஏலம் என்று கூறி 6 மாதத்துக்கு ஒரு முறை சரியாகத்தான் நடந்து வந்தது. 11 ஏலத்துக்கும் நான் சரியாக பணம் கட்டினேன். 12வது ஏலத்துக்கு எனக்கு சேர வேண்டிய 12 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று கூறிவிட்டு இது நாள் வரை தரவில்லை. கிட்டத்தட்ட ஏலம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகிவிட்டது. 11 பேர்த்துக்கும் சரியாக கொடுத்தார்கள். எனக்கு மட்டும்
அந்த தொகை இன்னும் வந்து சேரவில்லை. இதற்கிடையில் இன்னொரு சீட்டு சேர்த்து 10 லட்சம் சீட்டு அதிலையும் நான் சேர்ந்திருந்தேன். அதுலேயும் 8 தவணை முடிந்து 10வது தவணை கேட்கும் பொழுது அது எனக்கு வர வேண்டிய தொகையும் அவர்கள் மாற்றி மாற்றி சொன்னார்கள். அந்த சீட்டை நான் சேர்த்தவில்லை, பிரபா சேர்த்தியது என்று மாற்றி ஆள் மாறாட்டம் செய்து ஏமாற்றியுள்ளார்கள். இந்த 2 சீட்டிலுமே பட்டியல் இனத்தை சேர்ந்த என்னை திட்டம் போட்டு ஏமாற்றி பணத்தை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டது எனக்கு பின்னர் தான் தெரிய வந்தது. இதற்கு பின்னர் விசாரித்த பொழுது பிரபா என்பவர் பன்னாந்துறை புதுவில் பணியாற்றக்கூடிய பிரபா என்பது இது மாதிரி நிறைய பேரிடம் செக் மோசடி செய்து ஒரு 4 கேஸ் வாரண்டில் தேடப்படும் குற்றவாளியாக கோபி காவல் நிலையத்தில் உள்ளது தெரிய வந்தது. பின்னர் விசாரித்த பொழுதுதான் இது மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 2 முதல் 3 கோடி ரூபாய் வரை அவர்கள் கையாடல் செய்தது எங்களுக்கு தெரிய வந்தது. தஞ்சாவூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாப்பாட் நாட்டில் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பா நாட்டை சேர்ந்த 22 வயது இளம்பெண்ணை அவரது நண்பர் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்க மறுத்த பட்டுக்கோட்டை தலைமை அரசு மருத்துவருக்கு விளக்கம் கேட்டு ஒரத்தநாடு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதியாமலும் மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட பாப்பாநாடு உதவி பெண் காவல் ஆய்வாளர் சூர்யாவை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் எனவும் இப்பகுதியில் அதிக அளவில் புழக்கத்தில் உள்ள கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி பொதுமக்கள், வணிகர்கள் கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே மறைந்திருந்த பிரபல ரவுடியை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கரும்பாட்டூர் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி தூத்துக்குடி செல்வம் மீது 6 கொலை வழக்குகள் உட்பட தென் மாவட்டங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் 28 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவற்றில் 7 வழக்குகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நிலையில் பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் செல்வம் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் அழகுபுரம் பகுதியில் ஒருவரை வழிமறித்து அரிவாளால் வெட்டிவிட்டு பணத்தை பறித்துக் கொண்டு தப்பித்து சென்று சுசீந்திரம் அருகே தலைமறைவாக இருப்பது காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 5 கிராமம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் லிபி பால்ராஜ் தலைமையில் காவல்துறையினர் ரவுடி செல்வத்தை பிடிக்க சென்றபோது அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார். அதன் பின்னர் காவல்துறையினர் ரவுடி செல்வத்தை காலில் சுட்டு பிடித்தனர். திருவாடானை அருகே விஷமருந்தி தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்த கீழ அரும்பூர் கிராமத்தை சேர்ந்த விஜயகாந்த் என்ற விஜயகுமாருக்கு சில காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. கூலி தொழிலாளியான இவருக்கு மஞ்சுளா என்ற மனைவியும் 5ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் உள்ளனர். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படாததால் மனமுடைந்த விஜயகுமார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பூச்சி மருந்தை உட்கொண்டதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த உறவினர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருவாடானை அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நத்தம் அருகே தனியார் சொகுசு பேருந்து மினி வேன் மீது மோதியதில் வேன் ஓட்டுநர் உள்பட 2 பலத்த காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மாவட்டம் குன்னாரம்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் திருப்பூரிலிருந்து மினி வேன் மூலம் நத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது நத்தம் சாலை அருகே வாகனம் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த தனியார் சொகுசு பேருந்து மினி வேன் மீதும் பலமாக மோதியதில் அருகிலிருந்த ஓடைக்குள் வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் மினி வேன் ஓட்டுநர் குமார் உட்பட 2 பலத்த காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் பெய்த கனமழையில் மரங்கள் சாலையில் சாய்ந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவள்ளி, நரசிங்கபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் ஆத்தூர் செல்லும் சாலையில் இருந்த புளிய மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்தை சரி செய்த நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு மாற்றுப்பாதை அமைத்தனர். மேலும் மின்வாரியத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் மின்வாரியத்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் JCB இயந்திரங்கள் மூலம் சாலையில் சாய்ந்த மரங்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
ராமநாதபுரத்தில் குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே முனீஸ்வரம், மருதன் தோப்பு உள்ளிட்ட கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களுக்கு பல ஆண்டுகளாக தண்ணீர் கிடைக்காததால் 1 கிலோமீட்டர் தூரம் சென்று ECR சாலையை கடந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டிய நிலை உள்ளது. இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் 3 கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து காவிரி குடிநீர் குழாயில் இணைப்பு ஏற்படுத்தி குடிநீர் வழங்க வேண்டும் என பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஊரில் ஒரு 10 வருஷமாக தண்ணி இல்லாமல் இருக்கோம். இப்போ 3 வருஷமாக சுத்தமாக தண்ணி இல்லை. நாங்கள் வண்ணாந்தர 1 கிலோமீட்டர் தூரத்து அளவுக்கு நாங்கள் மெயினில் ECR ரோட்டில் வரோம். அந்த இடத்துல தண்ணி எடுக்கையில் நிறைய பேர் நைட் நேரம் வரோம், பகல்லையும் வரோம். அந்த நேரம் ஆக்சிடென்ட் ஆகுது. வயசானவனா தண்ணி எல்லாம் முடியலை. எங்களுக்கு முனீஸ்வரம் ஊரில் ECR விட ஊருக்குள்ளேயே தண்ணி வர மாதிரி எங்களுக்கு கேட்குறோம். 3 கிராமங்கள் இருக்குது. அந்த ஊரை எங்கள் ஊருக்குள்ளேயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு தண்ணி வேணும். தண்ணி வாங்காமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். கோவையில் தென்னிந்திய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. கோவையில் 4வது தென்னிந்திய அளவிலான நேஷனல் பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் 15வது தமிழ்நாடு சிட்டிங் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பாரா த்ரோபால் அசோசியேஷன் தலைவர் சரண் மற்றும் போட்டிக்கான ஒருங்கிணைப்பாளர் ஆல்பர்ட் பிரேம்குமார், ஆறுமுகம் ஆகியோர் பங்கேற்றனர். பாரா த்ரோபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் ஆகியவை இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணானந்தா நினைவு சுழற்கோப்பை போட்டியை நடத்தியது. போட்டியை சிரவை ஆதீனம் கௌமார் மடாலயம் துவக்கி வைத்தார். போட்டியில் கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். புதுக்கோட்டை அருகே கவிநாடு கிழக்கு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அரசிற்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 50 சென்ட் நிலத்தை பல்வேறு நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகளை கட்டி வைத்துள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட போது அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பலமுறை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி நோட்டீஸ் கொடுத்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் இடத்தை காலி செய்ய மறுத்து வந்தனர். இந்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் JCB இயந்திரத்தின் உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்பட்டனர். அதற்கு அங்கு வசித்த ஆக்கிரமிப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிகாரிகளுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பலத்த எதிர்ப்பையும் மீறி அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசியில் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து பள்ளிவாசல் மதில் சுவரின் மீது மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் இருந்து கடையம் வழியாக தென்காசிக்கு சென்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த பள்ளிவாசல் மதில் சுவர் மீது மோதியது. இந்த விபத்தில் கடையநல்லூர் பகுதியை சேர்ந்த ராவிகா என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு கடையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பேருந்து ஓட்டுநர் முருகன் என்பவரை அருகில் இருந்தவர்கள் ஆழ்வார்குறிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பின் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதிவேகமாக செல்லும் பேருந்துகளால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்த போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜோலார்பேட்டை அருகே குவார்ட்டருக்கு 5 ரூபாயும் பீருக்கு 10 ரூபாயும் வசூலிக்கும் அரசு மதுபான கடை மேற்பார்வையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நாற்றம்பள்ளி சாலையில் டாஸ்மாக் பெயர் பலகையே இல்லாமல் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வரும் ராகவன் குவார்ட்டருக்கு 5 ரூபாயும் பீருக்கு 10 ரூபாயும் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்தின் உண்மைத்தன்மையை அறிய செய்தியாளர்கள் சென்று விளக்கம் கேட்டதற்கு தான் யூனியன் லீடர் என்றும் அப்படித்தான் கூடுதலாக கட்டணம் வசூலிப்பேன் என கூறியது மட்டுமின்றி படம் பிடித்து எங்கே வேண்டுமானாலும் போய் போட்டுக்கொள் எனவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் செய்தியாளர்களுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார்.
சரிப்பா, எந்த யூனிட் பண்ணிடுவேன். நான் சீன் மூலமா வச்சிருக்கேன். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது பாட்டில் வாங்கினாதான் நான் வந்து பாட்டில் வாங்க காசு கொடுத்தேனே. பாட்டில் வாங்கினியா? பாட்டில் வாங்கினியா? கேமரா என்கிட்ட பாட்டில் வாங்கினியா? தொடர்ந்து டாஸ்மாக் வட்டாட்சியர் குமாரியிடம் இது தொடர்பாக புகார் தெரிவித்ததன் பேரில் ராகவனிடம் தொடர்பு கொண்டபோது அவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதாச்சலத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் புதிய சிக்னலை கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து சிக்னல்களை கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சுற்றுச்சுவரில் வரையப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள், உலக தலைவர்கள் உள்ளிட்டோரின் உருவம் கொண்ட சித்திரத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்பு மாணவர்களுக்கு கற்றல் குறித்தும் ஒழுக்கங்கள் குறித்தும் எதிர்கால சிந்தனைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். பின்னர் 30 ஏழை எளிய மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், திட்டக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மோகன், காவல் ஆய்வாளர் முருகேசன், நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை செல்வபுரத்தில் நடைபெற்ற ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மகாசபை கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மகாசபை கூட்டம் பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மதரசா அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் ஹாஜி பஷீர் அகமது தலைமை தாங்கினார். கூட்டத்தில் ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் புதிய தலைவராக இப்ராஹிம், செயலாளராக ஹைதர் அலி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். கூட்டத்தில் முன்னதாக ஜமாத் நிர்வாகத்தின் வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் வரும் ஆண்டுகளில் ஜமாத் மற்றும் மொஹல்லா வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதுகுறித்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் தெரிவிக்கையில், பள்ளிவாசலோட செயலாளர்கள்லாம் மிகவும் சிறப்பாக இந்த மஹல்லாவுக்கு வேண்டி பணி செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த மஹல்லா ரொம்ப ஏழ்மையான குடும்பங்கள்லாம் இருக்கிற மஹல்லா தான். இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பள்ளிவாசலால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். மருத்துவ உதவிகள், யாராவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் என்னதுன்னா அவங்களுக்கு மருத்துவ உதவி செய்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பள்ளிவாசல் மூலியமாக வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் வசூல் எடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம். மேலும் மருத்துவ முகாம்கள் நம்ம பள்ளியில் அதிகமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். பல்வேறு உதவிகளை இன்னும் செய்யக்கூடிய மனநிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். தொன்மை சிறப்புமிக்க கீழ் திருப்பாலக்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா கீழ்த்திருப்பாலக்குடி பகுதியில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோபூஜை உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் அருகே உள்ள தென்குத்து ஐயனார் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த தென்குத்து கிராமத்தில் ஐயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள சித்தி விநாயகர், சப்த கன்னிகள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கடந்த 17ஆம் தேதியாக பூஜை நடைபெற்றது. யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கோவிலின் கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டையில் வலையன் வயல் வரசித்தி விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகேயுள்ள வலையன் வயல் வரசித்தி விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கோவிலில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களையும் சிறப்பு பூஜைகளையும் சிவாச்சாரியார்கள் நடத்தினர். அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை
ராஜகோபுரத்தின் கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரியார்கள் சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். இதில் அப்பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது. குடியாத்தம் அருகே அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள், நவதானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசனை திரவியங்கள், பழ வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் புனித நீரை பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டனர். மேலும் கோயில் சார்பில் பக்தர்களுக்கு 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி நாளை போலாந்துக்கு பயணம். இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு. கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். நாராயணகுருவின் 170வது பிறந்த நாள். கன்னியாகுமரியில் 3 வட்டங்களுக்கு மட்டும் இன்று உள்ளூர் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல். பாதுகாப்பு படை அதிகாரி பலி. ஜம்மு காஷ்மீரில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 பதிவு. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.